என்ன நீ பாட்டு ஊத்து வந்துட்ட தூக்கல டவுசர் கை வந்து அடிக்கிறான். சொல்லாம வெக்கமா இல்ல கூட நிலைமை காரு முடிஞ்சு போப்போம். விடலாமா அவளை? விடவே கூடாது. யார் என்னுடைய தங்கையை வைத்து இவள் எப்படி நம்மளை அவமானம் செய்தாலோ அதே போல் அவளை அவமானம் செய்ய வேண்டும். இங்க நடந்ததை மாற்றி சொல்ல வேண்டும். இங்க நடந்த உண்மையை சொன்ன நான் சொல்லும் வண்ணம் தெரிவிக்க வேண்டும். வாங்க என்ன சொல்றாரு புரிகின்றதா? புறப்பட்டு வா, தங்கையை சந்திக்க வேண்டும். தங்கை இன்னும் காணவில்லையே. ஐயா, தந்தையை பார்த்தாயா? நானே பார்க்கலைங்க. போயிட்டு வர சொல்லி இன்னும் வரவே இல்லை. கண்டிப்பா வருவாங்க, எதிர்பார்க்கலாம். தந்தை இருந்த நேரத்தில் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறது. வேதனையோடு சென்ற என்னுடைய தந்தை இன்னும் காணவில்லை. என்னம்மா நடந்தது? என்னம்மா தந்தை இருந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஆபத்து என்கின்றார். தந்தை இருந்த சோகத்தோட மலசோலை செஞ்சிருந்தா? ஆமா. அந்த மலசோலைகள் சற்று நேரம் உறங்கலாம் நினைச்சிருந்தேன். அந்த நேரத்தில் இது இருக்காங்களே அண்ணி, அவருடைய அண்ணன் வந்து எடுத்து அவராக நடந்து கற்பையை சூரியாவை நினைத்தார். கற்பையை சூரியாவை அவரை விட்டு வைக்கவே மாட்டேன். உயிரோடு இருக்கவே கூட தரங்கட்டவன். அண்ணா ஆமா இல்லையே, ஆனால் என்னை கற்ப பறிப்பாகவில்லையா? பறிப்பாகவில்லை. அப்படியா? தக்க நேரத்தில் ஒரு உத்தமர் என்னை காப்பாற்றி விட்டார். அண்ணா யாரும் அவர்? இதை அழைத்துக் கொண்டு பாருங்கள் அண்ணா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். தக்க சமயத்தில் என்னுடைய தங்கையை காப்பாற்றி இருக்கின்றான். ஆஹா, உனக்கு என்னதான் பரிசு கொடுப்பது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உனக்கு தகுந்த பரிசு எந்த வேணாலும் கேளுங்க, உனக்கு வாரி வழங்க அனுப்புகிறேன். உங்களுடைய நாடு இங்க? என்னுடைய நாடு காசி மாநகரம். என் பெயரோ காசிராஜன். சபாஷ், காசிராஜன். அழகான எயில் மிகுந்த நாடு. இருப்பினும் உங்களுக்கு தேவை வேண்டிய பரிசு கேள்கள். எனக்கு பொண்ணோ பொருளோ இல்லை, நாடோ நகரமோ எதுவுமே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நான் எதை கேட்டாலும் தருவேன் என்று நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும். அப்படியா? ஆமா. என் தங்கையை காப்பாற்றியதினால் நீ எதை கேட்டாலும் தருகிறேன். இது சத்தியம். அப்படியா? எதை கேட்டாலும் நிச்சயமாக. இது தடை என்பது எதுவும் கிடையாது. தடை என்பது எப்பொழுதுமே இருக்காது. இந்த நல்ல தம்பி. சரி, எனக்கு தேவை என்ன தெரியுமா? உன் தங்கையை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். காசி மாநகர், காசிராஜன், எயில் மிகுந்த நாடு. நானே பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு இளவரசன் கிடைக்கவே மாட்டான். ஆனால் உனக்கு சம்மதமா? என்னம்மா? உன்னுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம் அண்ணா. அப்படியா? சவால். என்னுடைய தங்கையாச்சே. இத பாருங்கள், என்னுடைய தங்கைக்கு விருப்பம் தான். அலங்காரி, எனக்கு விருப்பமா இந்த திருமணத்தில்? போது நிறுத்துங்க. அவ யாரு? சின்ன பெண்ணு. என்ன வயசாயிடுச்சு? என்ன சொன்னா கேளுங்க. கொஞ்ச நாள் போகட்டும், நல்ல முறை திருமணம் செய்து வைக்கலாம். வாய மூடி. அது எனக்கு தெரியும். எனக்கு நீ உபதேசம் நீ கூறவே கூடாது. அவன் சின்ன பெண்ணோட ஒண்ணு தெரியாது. என்னுடைய தங்கைக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு எனக்கு தெரியும். நீ வாழ வந்த வல்லாற்றி மூடு வாழை. கவலர்களே, சரியான முகூர்த்த நேரம். இப்போதே திருமணம் நடக்க வேண்டும். வல்லாண்டு வல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்து. இதை பாருங்க, என்னுடைய தங்கை ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை, அன்பு தங்கை. நாங்கள் தாய் தந்தைகள் இல்லாதவர்கள். ஆனால் இன்றையில் இருந்து என்னுடைய தங்கைக்கு நீயே தாயும் தகப்பனாகவும் நல்ல ஒரு கணவனாகவும் வாழ்க்கை செய்ய வேண்டும், வாழ்க்கையை நடத்த வேண்டும். நீ ஒரு புறமாக அமருங்கள். என்னுடைய தங்கைக்கு பல அறிவு வார்த்தைகள் பேச வேண்டும். சரி, நான் அங்கே ஓய்வு எடுக்கின்றேன். சீக்கிரம்
நான் பிரியாத இருந்த இந்த அண்ணன் இன்றையில் இருந்து கூட நாம் விட்டு பிரிய போகின்றனர். தங்கையை திருமணம் செய்து வைத்து விட்டீங்க. இந்த தங்கை எப்படி நான் உன்னை பிரிந்து வாழ போறேன்? அது மட்டுமல்லம்மா, டேய் காவலர்களே, பாருங்கள், என்னுடைய தந்தை இருக்கும் சமயத்தில் ஒரு நேரத்தில் என்னிடம் கூறியிருக்கின்றார், மகனே, என்னுடைய மகள் உன்னுடைய தந்தைக்கு திருமணம் நடந்தால் ஒரு யானையை நிறுத்தி பொன் கொட்டினால் எவ்வளவு பொன் இருக்குமோ அதே போன்று அவ்வளவு பொன் தர வேண்டும். அவனே பொன் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எம்பு வைரியம் போன்றதும் புத்தரகம் பச்சை நீலம் முத்து பவளம் மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய 9 நவரத்தினங்கள் வாரி வாரி வழங்க வேண்டும் என்னுடைய தங்கை. அது மட்டுமல்ல, அண்டாவளை 8 குண்டாவளை 8, ஒவ்வொரு நகையும் 8 8 8 8ஆகவே சீதனத்தை கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் எவருமே கொடுக்க முடியாது என்னுடைய தந்தைக்கு நான் தர வேண்டும். அதே போன்று அனைத்திலும் நீங்க எவருமே கொடுக்க முடியாத சீதனத்தெல்லாம் உனக்கு சீர்வரிசையெல்லாம் கொடுத்திருக்கின்றேன். சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும் தங்கா. அண்ணா இது தங்கையை நீ பிரிய போகிறீரா? உன்னை விட்டு எப்படி நான் தங்க போய் வாழ போறேன்? உன்னை விட்டு பிரிவதற்கு மன வரவில்லை. கேட்ட அனைத்து கூட வாரி வாரி கொடுத்தா உன்னை பிரிவதற்கு மன வரவில்லைன்னா ஒரு கொடியில் ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததன்னா பிறந்ததன்னா அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததன்னா மலர்ந்ததன்னா ஒரு கொடியில் ஒரு கொடியில் ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததன்னா பிறந்ததன்னா அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததன்னா மலர்ந்ததன்னா ஒரு கொடியில் என்றைக்கு இருந்தாலும் ஒரு இடத்திற்கு ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்டுத்தனம் ஆக வேண்டும். அதுதானே பெண் குலத்திற்கு ஒரு பெருமை. இங்கே பாரம்மா, உன்னுடைய கணவன் வீட்டுக்கு சென்று உன்னுடைய கணவனோடு வாழும் பொழுது எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு புகழும் தேடி கொடுப்பதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு. நல்ல அண்ணனுடைய தங்கை நல்ல தங்காலை போல் ஒருவரும் இருக்கவே முடியாது, இருக்கவும் மாட்டார்கள் என்று அப்படிப்பட்ட
பேர் புகழை பெற்று எனக்கு பெருமையை தேடி கொடுக்க வேண்டும் தங்கா. அனைத்து பொருளை கொடுத்தவனுக்கு இந்த தங்கை நல்ல பேர் தேடி தருகிறனா. உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த தங்கை கண்டிப்பாக நடப்பேனா. அது ஒன்று போதும் அம்மா, அது ஒன்று போதும். ஏய், சீக்கிரம் அழைத்து வாருங்கள். கடைசியாக உன்னிடத்தில் ஒன்று கேட்க போறேன்னா, என்னம்மா? நான் கேட்காம அனைத்தையும் கொடுத்தீங்கன்னா அண்ணா, இந்த தங்கையை கடைசியாக ஒன்று கேட்கிறாத கொடுப்பீர்கள் அண்ணா. தங்கா, எவ்வளவோ சீர்வரிசை ஒருவராலையும் கொடுக்க முடியாத சீர்வரிசையில வாரி வாரி உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஏம்மா, இன்னும் கேட்க என்னவோ எதை எப்படி கேட்கிறதை கேளுமா. அத்தனை என் உயிரை வேண்டுமா, என் உயிரை தருவதற்கு தயாராகவே இருக்கின்றேன். எனக்கு திருமணம் நடந்து விட்டது. ஆமா, எனக்கு திருமணம் நடந்து 1 வருடம் ஆன பிறகு என்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை வளர்த்து சீராட்டி அந்த குழந்தைக்கு பால் ஒன்று ஊட்ட வேண்டும் என்றால் ஆமா, அதுக்கு என்ன தெரியுமா தர வேண்டும் அண்ணா? நீங்க என்னம்மா தர வேண்டும்? அண்ணா, பால் கூடித்தே என்னை சீராட்டி வளர்த்து பால் கொடுத்தீர்களே, அந்த பாலாடையும் அந்த மார்க்கெட்டும் எனக்கு கொடுத்த அதே போதும் அண்ணா. காவலர்களே, ஓடி வாருங்கள். என் தங்கையை கேட்பதை போல் தங்க பாலாடையும் மோர்க்கினும் தங்க மோர்க்கினத்தையும் சேகரித்து அதையே சேர்த்து அதோட சேர்த்து அனுப்பிச்சுறாங்க. தங்கா, உன்னுடைய விருப்பப்படி அத்தனையும் வாரி வாரி வழங்கிவிட்டீர்கள். நல்ல முறையில் வாழ்க வாழ்க என்று வாழ வேண்டும். பாருங்கள், என் தங்கையோடு நீங்கள் புறப்படுங்கள். உங்களுக்கு சேர வேண்டிய சீதனம் எல்லாம் ஒட்டகத்திலும் குதிரை மீதும் நான் அனுப்பி வைக்கின்றேன். அப்படியாக புறப்படுங்கள் தங்கா. என் மனைவி அலங்காரியை நான் பார்க்க வேண்டும். புறப்பட்டு என்னுடைய தங்கைக்கு திருமணமாகி அத்தனை சீர்வரிசையை வாரி 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 வாரி. ஆமாங்க, இதுவரையிலும் ஒருவரும் கொடுக்க முடியாத சீர்வரிசைகளை கொடுத்து விட்டு. ஆமா, இப்பொழுது தான் எனக்கு சந்தோஷமாகவே இருக்கின்றது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பசியோடு இருக்கின்றது. அப்படியா? புறப்பட்டு போகலாம். ஓடி வாங்க. அறுசுவை உணவு இருப்பினும் எனக்கு தூக்கம் வருகின்றது. அப்படியா? சற்று நேரம் பஞ்சனையில் படுத்து உறங்க வேண்டும்.
பொல்லாத கனவு கண்டு என்ன அலங்காரி பொல்லாத கனவா ஐயோ தங்க தங்க நல்ல தங்க நான் கண்ட கனவை எப்படி கூறுவது உன்னிடம் என் நாவு கூசுகின்றது கண்ணே கூசுகின்றது அலங்காரி என்னங்க கனவு கண்டீங்களா உட்காருங்க கனவு கண்ட கண்டாலே அலங்காரி நான் எப்படிப்பட்ட கனவு கண்டேன் எப்படிப்பட்ட கனவுங்க கேளாடி அலங்காரி கனவு கண்டேன் கேளடி அலங்காரி கனவு கண்டே கேளடி அலங்காரி கனவு கண்டே கேளடி அலங்காரி கனவு கண்டே கனவு கண்டேன் மனம் கலங்க கண்டே கேளடி அலங்காரி கனவு கண்டே அலங்காரி என்னுடைய தந்தை 12 வருடமாய் 12 வருடமாய் பஞ்சத்தினார் 12 வருடமாய் பஞ்சத்தினார் கேளடி அலங்காரி கனவு கண்டே என்னங்க 12 வருடமாகவே அவருடைய நாட்டில் மழை இல்லாமல் பஞ்சத்தினால் அலங்காரி 7 பிள்ளையோடு தாயுமாக 7 பிள்ளையோடு தாயுமாக கனவும் பஞ்சத்தில் அழகும் கண்டே கேளடி அலங்காரி கனவு கண்டே என்னங்க ஓட்ட நிறுத்துங்க பகல் கனவு படிக்காதுன்னு சொல்லுவாங்க உடைய தங்கைக்கு ஏடு மேல குதிரை மேல வாரி 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 கொடுத்தோம் அண்டாவில எடுத்து முண்டாவில எடுத்து வாரி வாரி கொடுப்பல வாரி வாரி கொடுத்துங்க அதனால ஏங்க அப்படி உன்னுடைய தங்கை வந்தா நான் விட்டுவேனா இப்படி ஒரு செயல் நடக்குமா என்று சத்தியமா நடக்காதுங்க ஐயோ அலங்காரி இதை நினைத்தாலுடைய இதயமே வெடித்து என்னங்க அப்படி வந்தாலும் யாரு என்னுடைய நாட்டுதாரு நான் விட்டுவேனா வாரி 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 கொடுத்தோம் ஏங்க அதான் தவறா நினைக்காதுங்க பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க கனவு கண்டது நானே கனவு கண்டது நாளே கனவர பலராமு சாமி கனவு கண்டது நாளே கட்டிருக்கிறீரே கட்டிருக்கு மேலே நம்பக்கிற வேலை அதை உத்து பார்த்தனால உனக்கு கெட்டு போச்சு மூல மூல கனவு கண்டது நாளே என்னங்க என்ன சொன்னேன் என்னங்க பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால தவறா நினைக்காதீங்க அப்படி ஒரு தங்கை வந்தா நான் விட்டுவேனா வந்தால் விட்டு விடுவேன் என்று அப்படி சொல்லாது என் தங்கைக்கு இது போன்ற ஒரு நிலைமை எப்பொழுது நடக்கவே கூடாது நடக்கவே நடக்காது நான் பார்த்துட்டு சத்தியமா நான் பார்த்துட்டு வாய் மூடு போயிடலாம் காட்டுல பெருளா ஆயிடுச்சு நாசம் ஆகிடுது சாப்பாட்டுக்கு வழி இல்ல ஒண்ணுமே பழைக்க முடியல ஆனா நாட்டை விட்டே நாங்க போலாம் குடிமக்களே நீங்க இருக்கிற பயிர்களை காட்டில் இருக்கக்கூடிய மிருகமெல்லாம் அழித்து விட்டது நாட்டை விட்டே போகின்றது அதனால தான் போலாம் பாருங்கள் இந்த நாட்டில் பிறந்தவர்கள் இந்த நாட்டில் தான் இருக்க வேண்டும் ஆதலால் உங்களுக்கு 5 வருடத்திற்கு கப்பப்பணம் வாங்கவே மாட்டேன் அது மட்டுமல்ல 5 வருடத்திற்கு உணவு பொருள் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றேன் கவலையப்படாதீர்கள் இருப்பினும் மக்களுடைய குறையை தீர்ப்பது மன்னனுடைய கடமை அல்லவா இப்பொழுதே புறப்படுகிறேன் கானகம் அந்த பொல்லாத மிருகங்களை வேட்டையாடி விட்டு வருகிறேன் நீங்கள் புறப்படுங்கள் பார்த்தாயா
மிருகங்களுக்கு ஒரு குறை என்றால் அது மன்னனை சார்ந்தது. ஆமாங்க. இப்பொழுதே நான் புறப்படுகிறேன். அந்த கொடிய மிருகங்களை வேட்டையாடிவிட்டு அதன் பிறகு வந்து நாம் சந்திக்கின்றோம். அப்படியா? இதுப்பா சொல்லுங்க. என்னுடைய தங்கை நான் கண்டதெல்லாம் அபத்தமான கனவுகளாம் கண்டிருக்கின்றேன், பொல்லாத கனவுகளாம் கண்டிருக்கின்றேன். என் தங்கையை பற்றி எனக்கு எப்போதுமே சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் ஒரு சமயம் என் தங்கை இப்படி ஒரு நிலைமை ஏற்பட அலங்காரி என்னங்க? என் தங்கையை பற்றி தான் நான் வருத்தப்படுகிறேன். நான் வரும் வரையிலும் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். சென்று வரதுமா அக்கறையா? எனக்கு பாசமே கிடையாதா? தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக நானும் பார்த்துக்கிறேன். அப்படித்தான் நல்ல முறையில் வந்தாலும் நல்ல முறையில் கவனிக்க. நான் விட்டுவேடா? நான் விட்டுவேன். சென்று வரட்டுமா? ஆகட்டுங்க. புறப்படு. போயிட்டு வாங்க.